சுமாராக ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சீனா தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் சுஷன்னங். அவருக்கு ஒரு பழக்கம், அது என்னென்னா அவர் எப்பவும் வெந்நீர் தான் குடிப்பார். ஒரு நாள் அவருக்காக அடுப்பில் தண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அடுப்புக்கு மேலே வளர்ந்து வந்திருந்த ஏதோ ஒரு செடியிலிருந்து காஞ்சி சருகா போயிருந்த ஒரு இலை கொதிக்கிற தண்ணியில் விழுந்துட்டு தான். அதை யாரும் கவனிக்கல. கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல மனம் அதிலிருந்து வர ஆரம்பிச்சுட்டுது. வெந்நீரை சாப்பிட்ட மன்னருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னு பார்த்தா இலை கிடந்திருக்குது. சரி, இனிமேல் இந்த இலையை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாராம். அந்த இலை என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தேயிலை. ஆக தேநீர் ஆரம்பமானது ஆசியாவில் தான். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு 1610 தான் அது ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்ததான். அப்போலாம் தேயிலை உற்பத்தி அதிகமாக இல்லை. அதனால தேநீருங்கிறது வசதியானவங்க வீட்டில் தான் கிடைக்கும். இப்போ மாதிரி தெருவுக்கு தெருவு வாங்கி குடிக்க முடியாது. இன்னைக்கு தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகம் பூராவும் அதிகமாக பருகப்படுகிற பானம் என்னன்னு கேட்டால் தேநீர் தான். காப்பி கூட அதுக்கு அடுத்தபடியாக தானா. ஒரு காலத்தில் ரஷ்யாவில் எப்படி தெரியுமா, தெருவில் தேநீர் வண்டி வருதுன்னு சொன்னால் மக்கள் ஓடி வந்து கூடிடுவாங்களாம். அந்த காலத்துல எல்லாம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பழக்கம் உண்டு. அதாவது காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சில தேயிலைகளை போட்டுட்டு போயிடுவாங்களாம். சாயந்தரம் திரும்பி வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் அமெரிக்காவில் இந்த ஹார்பர்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு வேடிக்கையான செய்தி வெளியாகி இருந்துதான். அது என்ன செய்தின்னா, ஒரு அமெரிக்க கிராமத்து பொண்ணு நகரத்துக்கு போனால் தன்னுடைய தோழியை பார்க்கறதுக்காக. அப்போது தேயிலைங்கிறது ஒரு அபூர்வ பொருள். பணக்கார வீடுகளில் மட்டுமே வரவழைச்சு வச்சிருப்பாங்க. அந்த தோழி 1 பவுண்டு தேயிலையை இவளுக்கு கொடுத்துருக்குறா. கிராமத்து பொண்ணு இதுக்கு முன்னாடி தேயிலையை பார்த்ததே இல்லை. வீட்டுக்கு போய் பிரித்து பார்த்துருக்கா. இதுவும் ஒரு வகையான கீரை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 1 பவுண்டு தேயிலையையும் தண்ணீரில் விட்டு போட்டு வேக வச்சு வடிகட்டி விட்டு சக்கையை வச்சுக்கிட்டு அந்த சாறு இருக்குல்ல அதையெல்லாம் சாக்கடையில் கொட்டி விட்டாலாம். தேநீர் வந்து ஐரோப்பாவில் காலடி எடுத்து வச்சதுமே ஒரு பிரெஞ்சு அறிஞன் சொல்லிவிட்டானாம், இது இந்த நூற்றாண்டை ஆள வந்திருக்கிற புது எஜமான் அப்படின்னு. இவ்வளவு தகவல் உண்டு இந்த தேநீரை பற்றியும் தேயிலையை பற்றியும். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுடைய முதல் கோப்பை தேநீரை அடைந்தது 1650 தானா. இன்னொரு முக்கியமான செய்தி, அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? தேநீர் தான். அது எப்படி தெரியுமா? பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம். திடீர்னு தேயிலைக்கு வரியை அதிகப்படுத்தி 342 பெட்டி தேயிலையை இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு கப்பல் ஏற்றி அனுப்பி வச்சுதான். தேயிலை மீது வரியை பொறுக்காத அமெரிக்கர்கள் 1773 டிசம்பர் 16ஆம் தேதி பிரிட்டிஷ் கப்பலில் இருந்த 342 தேயிலை பூட்டிகளையும் தூக்கி இந்த பாஸ்டன் ஹார்பர் துறைமுக கடலில் வீசி எரிஞ்சுட்டாங்களாம். காலனி விடுதலை போருக்கு இதுதான் ஆரம்பமா. இப்படி தேநீரை பற்றி சுவையான செய்திகள் நிறைய சொல்றாங்க. இந்த காலத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் உடனே கிடைக்கிறது தேநீர். அதுக்காகவே நண்பர்கள் வீட்டுக்கு போறவங்களும் உண்டு. ஒருத்தர் போயிருந்தார் அது மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு. அவர் உடனே ஒரு பெரிய கோப்பையில் இவருக்கு தேநீர் கொடுத்தார். இவர் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சார். அவ்வளவுதான். அங்கே கட்டி போட்டிருந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சுட்டுது. ஏங்க உங்க நாய் குறைக்குது அப்படின்னு கேட்டார் இவர். இதுக்கு அவர் சொன்னாராம், அந்த நாய்க்குட்டிக்கு எப்போதுமே ஒரு பழக்கங்க, அதோட பாத்திரத்தில் வேற யார் எதை சாப்பிட்டாலும் இப்படி தாங்க குறைக்கும் அப்படின்னாராம்.